திடீர்னு ஒரு நைட் டைம் திடீர்னு அவங்களா போர் தொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ராணுவ படை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்காக தூங்காமல் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து ரேலி போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஊக்கம் கொடுத்து தான் ராணுவத்துக்கு வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறத வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்து தான் பார்க்குறோம். அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி தான். அவங்கள வந்து இன்னும் வந்து ஊக்கம் கொடுத்து நம்மளுக்காக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வரதுக்காக தான் இது. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றியும் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து நம்மளுக்காக வந்து பார்டரில் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாரல் பூஸ்ட் தர மாதிரி ஒரு சாலிடாரிட்டிக்கான ஒரு பரேடாக தான் இது நாங்கள் பார்க்குறோம். இந்த ரேலியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் பண்ணுறது மூலிமா என்எஸ்எஸ் அண்ட் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எங்களால் வந்து வி ஆர் ஆல்சோ ஸ்டாண்டிங் அலாங் வித் ஆர்மி அப்படின்றத நாங்கள் வந்து காட்டுறதுக்காக தான் இந்த ரேலி பண்ணுறோம். அண்ட் எல்லா காலேஜஸுமே வந்து இது நல்லாவே என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நான் வந்து என்னுடைய